என்னை தடுப்பதா என சினம் கொண்டார் சிவபெருமான். சிறுவனை அங்கிருந்து அகற்றும்படி ஆணையிட்டார் பூதகணங்களுக்கு. அதன்படி அங்கு வந்தவர்கள் தங்கள் மைந்தனிடம் அடிபட்டு சென்றார்கள். அவ்வளவுதானே? அதோடு போகவில்லை தாயே. வேறென்னடி? தங்கள் மைந்தனிடம் சண்டையிட நந்திதேவனை அழைத்து வந்திருக்கிறார்கள். என்ன? எங்களை சுமக்கும் நந்தி என் மகனையே எதிர்க்க துணிந்து விட்டானா? நீராடி வந்ததும் சுவாமியை காணச் செல்லலாம் என்று இருந்தேன். இனி இந்த விவகாரத்திற்கு ஒரு முடிவு தெரியாமல் இங்கிருந்து போக மாட்டேன். நடக்கட்டும் யுத்தம். டேய், யாரடா நீ? இங்க என்ன செய்கிறாய்? நான் கேட்பது காதில் விழவில்லையா? மாடு மாறி நிற்கிறாயே. அதை ஒரு மாடே சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறது. காட்டில் வாழும் பிராணிகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை. நான் ஒரு முறை முட்டினால் உன் கதி என்னவாகும் தெரியுமா? முட்டிய வேகத்தில் கீழே விழுந்து உன் கை கால்களை உடைத்துக் கொள்வாய், அவ்வளவுதான். இந்த கொம்பினாலேயே உன் உடலை குத்தி கிழிக்கிறேன் பார். அதற்கு முன்னால் என் தண்டத்தால் உன்னை அடித்து உன்னுடைய கொம்பை உடைத்து விடுகிறேன். நாராயண. நாரத முனிவரே, தாங்களா? எங்கே இருக்கிறீர்கள்? இதோ இங்கேயே தான் இருக்கிறேன். எப்போது வந்தீர்கள்? நீயும் அந்த சிறுவனும் யுத்தம் தொடங்கிய உடனே வந்து விட்டேன். அப்படியானால் நீ அடிபட்டு கொம்பு ஒடிப்பட்டு அவன் கையில் இருக்கும் தண்டத்தால் இடிபட்டு இப்படி அவமானப்பட்டு வருவாய் என்று யார்தான் நினைத்தார்கள்? அவன் கையில் இருக்கும் தண்டம் உன்னையே தண்டமாக்கி விட்டதே. நாரதரே, கவலைப்படாதே. இதை பற்றி நான் யாரிடமும் சென்று சொல்ல மாட்டேன். அப்படியானால் இப்போதே சென்று எல்லோரிடமும் சொல்லப் போகிறீர்கள் என்று பொருள். உனக்கு நேர்ந்த தோல்வியை கண்டு பரிதாபப்பட்டு உனக்கு ஒரு யோசனை சொல்ல வந்தேன். நீ என் மீதே பழி சுமத்துகிறாய். எனக்கென்ன வந்தது? நான் வருகிறேன். நாரத முனிவரே, நாரத முனிவரே, நாராயணா, நந்தி போல் வழிமறிக்கிறாயே என்பார்கள். நந்தியே வழிமறித்தால் நான் நகரவா முடியும்? நாராயணா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு செல்லுங்கள். நீ இவ்வளவு தூரம் கேட்டதால் சொல்கிறேன். ஆமாம், இப்போது நீ எங்கே புறப்பட்டாய்? சிவபெருமானிடம் சென்று எனக்கு நேர்ந்த அவமானத்தை சொல்வதற்காக. அப்படி சொன்னால் இறைவன் உன் திறமையை குறைத்து மதிப்பிட மாட்டாரா? அது அது ஆமாம், அப்படித்தான். நீ தோற்று போன இந்த விஷயம் மட்டும் இந்திராதி தேவர்களுக்கு தெரிந்தால்... நாரதரே, நான் போய் சொல்ல மாட்டேன்.
இருந்தாலும் எப்படியோ தெரிந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். இவ்வளவுதானா நந்தியின் வீரம் என்று தேவாதி தேவர்கள் உன்னை பற்றி கேவலமாக பேச மாட்டார்களா? அதனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? நேராக இந்திரனை பார்த்து நடந்ததை சொல்லி அவனை இங்கு அழைத்து வா. இதனால் உனக்கு 2 வகையில் லாபம். எப்படி? அவன் வென்று விட்டால் சிவபெருமானிடம் நீ அவமானப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை இந்திரன் தோற்றுவிட்டான் என்று வைத்துக்கொள், இந்திரனிடம் நீ அவமானப்பட வேண்டியதில்லை. எப்படி? அதுவும் சரிதான். இப்பொழுதே சென்று இந்திரனை இங்கே அழைத்து வருகிறேன். உடனே புறப்படு. நாராயண நாராயண. தேவேந்திரா, தேவேந்திரா! நந்திதேவா, இதென்ன கோலம்? அதை ஏன் கேட்கிறீர்கள்? இவர் பொடியின் உடம்பை உடைக்கிறேன் என்றார். ஆனால் அவனோ இவர் கொம்பை உடைத்து அனுப்பிவிட்டான். பேசாமல் இரு. ஒரு சிறுவனால் எனக்கு இந்த களங்கம் ஏற்பட்டு விட்டது. இந்த களங்கத்தை தாங்கள் தான் துடைக்க வேண்டும். அவருக்கு அதுதான் வேலையா? நந்திதேவா, நடந்ததை சொல். பெயர் தெரியாத ஒரு சிறுவன் கைலாயத்தின் நீராழி மண்டப வாசலில் நின்று கொண்டு சிவபெருமானையே உள்ளே விடாமல் தடுத்தான். அவர் ஆணைப்படி அவனை விலக்கச் சென்ற என்னை விலங்கு என்று கேவலப்படுத்தி விட்டான். சிறுவன் ஒருவனிடம் சிவவாகனமான நந்திதேவன் அடிபடுவதா? வெட்கம், வெட்கம்! இந்த வஜ்ராயுதத்தால் அவன் மண்டையை பிளந்து விடுகிறேன். தாயே, என்ன? சீக்கிரம் சொல். நந்திதேவன் தோல்வியடைந்து விட்டதால் இந்திரனை அழைத்து வந்திருக்கிறார். எந்த நேரத்தில் யாரால் என்ன நேருமோ என்று அஞ்சி வாழும் இந்திரனுக்கு அடைக்கலம் தந்து காப்பாற்றும் அம்பிகையின் மைந்தனுடனே போர் புரியும் ஆணவம் வந்துவிட்டதா? அவன் மூலமாக என் மகனுடைய வலிமையை அமரர்கள் அனைவரும் அறிந்து கொள்ளட்டும். அடே சிறுவனே, நீதான் இங்கு நின்று கொண்டு சிவபெருமானையே உள்ளே செல்ல விடாமல் தடுத்தவனா? ஆம், நீயும் உள்ளே செல்ல முயன்றால் உன்னையும் தடுப்பேன். எதிர்த்தால் தாக்குவேன். இவ்வளவு துணிச்சல் உனக்கு எங்கிருந்து வந்தது? அதை தெரிந்து கொள்ள விரும்பினால் உள்ளே நுழைந்து பார். அடே, நான் யார் தெரியுமா? இப்படி கேட்ட பல பேர் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். என்னை எவராலும் அசைக்க முடியாது. அசையாத நிலை வந்துவிட்டால் நீர் பிணமாகி விட்டீர் என்ற அர்த்தம். 30 முக்கோடி தேவர்களின் தலைவன், உதயத்தை தரும் கிழக்கு திசையின் காவலன் இந்திரன், தேவேந்திரன். அதென்ன தேவேந்திரன்? யாராக இருந்தாலும் சரி, எனக்கு கவலையே இல்லை. தேவர்களானாலும் மூவர்களானாலும் என் தாயின் ஆணைப்படி அவர்களை தடுத்தே தீருவேன். டேய் சிறுவனே, வஜ்ராயுதத்தின் வலிமை தெரியாமல் பேசுகிறாய். இப்போது பார்.
இல்லை சிறுவனே, இனியும் தாமதிக்கப் போவதில்லை. இதோ வஜ்ராயுதம் வருகிறது பார். முன்னால் உன் வஜ்ராயுதம் தூள் தூளாகி விட்டது பார்த்தாயா? தேவேந்திரா, தாங்கள் நாராயணா, இப்போதுதான் வருகிறேன். நீ அந்த சிறுவனிடம் அகப்பட்டு அவஸ்தைப்பட்டதை நாராயணா நான் பார்க்கவே இல்லை. அது அவன் சிறுவன் என்பதால் நான் கடுமையாக போர் புரியவில்லை. அதனால்தான். ஆமாம் ஆமாம், அதனால்தான் நீ உன் வஜ்ராயுதத்தை அவன் மீது விடவே இல்லை. அந்த வஜ்ராயுதமும் சுக்குநூறாக சிதறவே இல்லை. அப்படித்தானே? நீங்கள் எதற்கு இங்கு வந்தீர்கள்? கொம்பொடிந்த நந்தி என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தேவர் தலைவனை அழைத்து வா, உனக்கு ஏற்பட்ட களங்கம் நீங்கும் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்ததே நான் தானே. என்றும் இல்லாத அதிசயமாய் நந்தி என்னிடம் வந்தபோது யோசித்திருக்க வேண்டும். சந்திரசேகரனாகிய அந்த சிவனிடம் செல்லாமல் இந்த இந்திரனிடம் ஏன் வந்தான் என்று யோசித்திருக்க வேண்டும். தேவேந்திரா, உலகத்தில் பல பேர் இப்படித்தான் செய்கிறார்கள். எதையாவது செய்து மாட்டிக்கொள்வது, அதற்கு பின்பு இப்படி செய்திருக்கலாமே அப்படி செய்திருக்கலாமே என்று யோசிப்பது. அதைவிட இப்படி செய்தால் சரியாக வரும் என்று முன்கூட்டியே தீர்மானித்து அதன்படி சரியாக நடந்தால் இப்படிப்பட்ட சங்கடங்களே வராது அல்லவா? அமரேந்திரன் என்ற புகழோடு வாழ்ந்த என்னை அழைத்து வரச் செய்து ஒரு சிறுவனிடம் அவமானப்படும்படி செய்து விட்டீரே. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? அதையாவது கூறுங்கள். உன்னை விட பெரியவர் யார் என்று அறிந்து அவரிடம் செல்ல வேண்டும். அப்படி என்றால்? அதேதான். அதாவது இப்போது நந்தியிடம் சென்று ஒரு சிறுவனிடம் போய் இப்படி தோற்றுவிட்டாயே என்று கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்வான்? நான் மட்டும் தானா தோற்று போனேன், இந்திரன் கூட தான் தோற்று போனார் என்பான். நாரதரே, தேவேந்திரா, இதே போல் நீ பிரம்மதேவர் அழைத்து வந்து விட்டால் என்று வைத்துக்கொள். அவரும் வந்து தோற்றால் பிரம்மதேவரே தோற்றுவிட்டார், இனி எனக்கென்ன என்று நீ சொல்லிக் கொள்ளலாம் அல்லவா? ஒருவேளை வென்றுவிட்டால்? உன்னாலேயே வெல்ல முடியாத சிறுவனை அவரால் மட்டும் என்ன செய்ய முடியும்? அவரையும் உனக்கு துணையாக சேர்த்துக்கொள். அதுவும் சரிதான். இப்பொழுதே போய் படைப்பு கடவுளை அழைத்து வருகிறேன். நாராயணா, அடுத்தவரை சிக்கலில் சிக்க வைப்பதென்றால் சில பேருக்கு எத்தனை மகிழ்ச்சி. நாராயணா. நாரதரே, தங்களை பற்றி தாங்களே சொல்லிக் கொள்வது போல் தெரிகிறதே. நாராயணா, நந்திதேவா, நீ இங்கேயா இருக்கிறாய்? வா சீக்கிரம், இந்திரன் செல்கிறான், அவனோடு இணைந்து கொள். சீக்கிரம். நாராயணா, பாவம் பிரம்மதேவா, மன்னித்து விடு. என்ன? நந்திதேவருக்கு கொம்பு முறிந்ததா? இந்திரன் வஜ்ராயுதம் வலுவிழந்தது. ஆமாம் பிரபு. உண்மைதான் பிரபு. வெட்கம் வெட்கம். அதை பிறகு பட்டுக் கொள்ளலாம். இப்பொழுது சிவபெருமான் அங்கு வருவதற்குள் அந்த சிறுவனை அங்கிருந்து அகற்றிவிட வேண்டும். சிறுவன் மேல் பிரம்மாஸ்திரத்தை உபயோகிப்பதா என்று யோசிக்கிறேன். இல்லை என்றால் இமைக்கும் பொழுதில் அவனை இல்லாமல் செய்து விடுவேன். அது அவ்வளவு சுலபமில்லை பிரம்மதேவரே. வடிவத்தில் சிறுவனாக இருந்தாலும் வலிமையில் பெரியவனாக இருக்கிறான். படைப்பு கடவுளான எனக்கே தெரியாமல் தோன்றிவிட்ட அவன் என்னையே வென்று விடுவானா? பார்த்து விடலாம் அதையும். புறப்படுங்கள். தாயே, பிரம்மதேவர் வந்திருக்கிறார். எண்ணற்ற உயிர்களை படைத்தவர் அல்லவா? என் படைப்பு எப்படிப்பட்டது என்று பார்க்க வந்திருக்கிறார். பார்க்கட்டும்.
குழந்தாய், குழந்தாய், உன்னைத்தான். தாத்தா, என்ன, நான் உனக்கு தாத்தாவா? நான் உங்களுக்கு குழந்தையா? அனைத்து உயிர்களும் எனக்கு குழந்தைகள்தான். நான் யார் என்பது தெரிந்திருந்தால் நீயாக வந்து என் காலில் விழுந்து ஆசி பெற்றிருப்பாய். முதலில் நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். ஆசி பெறத்தக்கவரா என்று நான் தீர்மானிக்கிறேன். நான் தான் படைப்பு கடவுள், மும்மூர்த்திகளில் முதன்மையானவன், 14 லோகங்களையும் 18 கணங்களையும் படைத்தவன். பிரம்மத்தை உச்சரித்து படைப்பதால் பிரம்மதேவன் என்பார்கள். வேதத்தை ஆதாரமாக கொண்டு படைப்பதால் வேதா என்றும் அழைப்பார்கள். 4 வேதங்களையும் திருமுகங்களாக கொண்டு படைப்பதால் என்னை நான்முகன் என்றும் அழைப்பார்கள். ஓ, நான் என்று சொல்வதால் தான் நீங்கள் நான்முகமாகிவிட்டீர்களோ என்று நினைத்தேன். போதும். இப்பொழுது சொல், நீ யார்? உயிர்கள் அனைத்தும் உங்களால் படைக்கப்பட்டவைதானே? ஆமாம். அப்படியானால் நானும் உங்கள் படைப்பில் ஒன்றாக இருக்க வேண்டியவன் தானே? அது நீ யார் என்று கேட்கும் பொழுதே நான் உங்கள் படைப்புக்கு அப்பாற்பட்டவன் என்று தெரிகிறதே. அப்படி இருக்க நான் உங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இதோ பார், சிறுபிள்ளை என்ற காரணத்தால் சொல்கிறேன். உன்மேல் பானமைய எனக்கு மனம் வரவில்லை. வீணாக பிடிவாதம் செய்யாமல் தானாக போய்விடு. போக வேண்டியது நானா இல்லை நீங்களா என்பதை நாம் செய்யும் போர்தான் தீர்மானிக்க வேண்டும். உடனே பிரம்மாஸ்திரத்தின் மகிமை தெரியாமல் பேசிவிட்டாய். இப்பொழுது பாராதன் சக்தியை. இப்பவாவது உங்களுக்கு போர் செய்யும் தைரியம் வந்ததே. வாருங்கள், பார்த்து விடலாம். ஓ, உனக்கு அவ்வளவு தைரியமா? சிறுவன், உன் சிரிப்பை அடக்கு.